அதனால் ஸ்ட்ரைட்டாக டிஸ்கஷனுக்கு போயிடுறேன். வாட் ஐ லைக், கொஞ்சம் எனக்கு வந்து அவ்வளோவா படித்ததில்லை, அதனால் இவரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கான்வர்சேஷன்ஸ், எஸ்பெஷலி அந்த கேரக்டர்ஸ் வந்து இன்டர்னல் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் கான்வர்சேஷன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இனிஷியலாக வந்து பார்வதி வந்து வராங்க அண்ட் ஷீ இஸ் லுக்கிங் ஃபார் அ கேண்டிடேட், ஒரு பர்த் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஷீ சூஸஸ் ஆர் ஐ டோன்ட் நோ இஃப் அவங்க அந்த டைமில் ரேண்டமாக சூஸ் பண்ணாங்களான்னு தெரில. ஏன்னா லேட்டர் கதையோட கடைசி சைடில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தட் பர்சன், அந்த பிராமணர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து ஒரு 3 நாளாக கனவு கண்டுட்டு இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ we don't know இவங்க ரேண்டமாக சூஸ் பண்ணாங்களான்னு தெரியல, வாட் எவர் இட் இஸ். இவங்க வந்து இந்த இதுக்கு வராங்க. வரும்போது there is a conversation, that's the first conversation. அந்த இடத்துல தான் வந்து அவங்க வந்து அந்த பேபி கிட்ட, அந்த அந்த உயிர்கிட்ட பேசுகிறாங்க போல இருக்கு. அந்த இதில் அவங்க சொல்கிறாங்க, எதுக்கு வந்த, அதாவது நாங்களே வந்து பிறப்பெடுத்து அந்த சைக்கிளில் இது பண்ணி தான் முக்திக்கு வரணும்னு நினைக்கிறோம், why do you have to do it. அது எனக்கு ஒரு இச்சை வந்திருக்கு, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னா. Then she says the previous conversation, அதாவது அவங்க வந்து சிவன் கிட்ட had conversation. Shivan was also asking why, எதுக்காக நம்ம வந்து பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது, we are only dealing with maintenance, right? ஸோ நீ எதுக்கு வந்து போகிற அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இச்சை வந்துச்சு, நான் போகிறேன். அப்போ அவர் ஒன்று சொல்கிறாரு, இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டில் புத்தி வந்து ரொம்ப அதிகமாகி, அதனால் மாயா சக்தி இஸ் ஸோ ஹை தட் ஈவன் யூ ஹேட், என்ன சொல்லுவாங்க, ஈவன் யூ வாண்டட் டு கோ அண்ட் ஹாவ் தட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் பி வெரி கேர்ஃபுல், போகாத அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் வரும். அது நல்லா இருக்கும், அது கைண்ட் ஆஃப் டெப்த் ஃபார் மீ. ஸோ ஐ லைக் தட் பார்ட். செகண்ட் வந்து அது சொல்லுவாங்க, நீ வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு சூரசம்மாரம், அதாவது யாராவது அழிக்கிறதுக்கு தான் பிறப்பெடுப்போம். இந்த ஒரு தடவை நான் இச்சையில் போகிறேன். அப்போ சில பாரு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது மாயா சக்தி, இட்ஸ் மேக்கிங் யூ டு கோ பேக் அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு கடைசியில் அங்கே போயிடுறாங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக ஐ டோன்ட் ரிமெம்பர் எவ்ரி திங், பட் அது நல்லா இருக்குது. அடுத்த கான்வர்சேஷன் வந்து அவங்க பிறந்த அப்புறம் கொஞ்சம் வயலண்டாக நிறைய நடக்கும், பட் எனிவே அவங்க பிறந்த அப்புறம் சிவன் அப்பியர்ஸ் டு ஹர், அங்கே ஒரு கான்வர்சேஷன் இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது. ஐ டோன்ட் நோ, நம்ம டிஸ்கஷனில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் டீப்பாக இருக்குது. ஐ வாஸ் லைக் ஓகே, புதுசாக இருந்தது, இட் இஸ் குட். அதில் வந்து அவர் ஒன்று சொல்லுவார், நீ வந்து பால் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து, அந்த அம்மா கேரக்டர் வந்து ஷீ வாஸ் நாட் ஹேவிங் பேபி, 4வது தாரம், ஷி வாஸ் நாட் ஹேவிங் பேபி, பட் அந்த அம்மாவுக்கு நீ போகிற, அவங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கே இல்லாத ஒரு வெஹிக்கிளை நீ சூஸ் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். Suddenly she makes an independent decision to give her birth, I mean to give a child to her, so that அந்த பால் அவங்க அந்த குழந்தைக்கு, அவங்க சொந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது she can also have milkன்ற மாதிரி ஒரு வகையாக she is moving away from the சிவா, அதாவது the internal. ஸோ ஏன்னா இன்னொரு கான்வர்சேஷனில் சிவா கேட்பார், நீ பின்னமாய் போயிட்டே இருக்க, ரொம்ப தூரம் போகிற, நீ நானாக முடியாது, சாரி நான் நீயாக முடியாது, பட் இஃப் யூ டேர்ன் இன்டர்னல் யூ கேன் பிகம் மீ அப்படிலாம் கொஞ்சம் டீப்பாலாம் ஒரு கான்வர்சேஷன் பின்னாடி வரும். ஸோ தீஸ் கான்வர்சேஷன்ஸ் வெரி அட்ராக்டிவாக இருந்தது. அப்புறம் வேறு என்னென்னா, சிலதெல்லாம் வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், மேபி நம்ம டிஸ்கஷனில் அதை பற்றி பேசலாம். சிலதெல்லாம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, பட் ஆனால் அவங்க சொந்த ஃபேமிலியில் ஐ திங்க் ஹி வுட் சே சம்திங் லைக் பூண்டோட போயிட்டாங்க, ஆர் ஷி டிடன்ட் பிளஸ் தட் ஃபேமிலி. அந்த அடாப்டட் ஃபேமிலிக்கு எந்த பிளெஸிங்ஸும் இல்லை, அது ஏன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது வந்து அந்த அந்த ஹஸ்பண்ட் ரொம்ப பாப்பட்ட ஜீவனாக இருக்கார். ஏன்னா அவர் அந்த இதுலேருந்து வருவார், திரும்பி மிலிட்ரிலேருந்து வருவார், வந்துட்டு ஹீ வுட் ஹவ் ஸ்டார்டட் சம்திங் லைக், நீ கோவமாக இருக்க தெரிகிறது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, பொம்பளைங்களுக்கு கோவம் அழகாக இருக்குது, அதோடு நிறுத்திருக்கலாம். He goes one step further and says, as long as it's below the பொறுமை level of the man, it's fine. சொல்லுவார், பலான்னு அடிச்சு அதனால செத்தே போயிடுவார். I don't know,
அவர் என்ன அந்த அளவுக்கு பாவம் பண்ணாரு தெரியல, பனிஷ்மெண்ட் டசன்ட் மேட்ச் வித் த கிரைம். அங்கே ஒரு இடத்துலையும் எனக்கு சரியாக புரியல அது என்ன ஆச்சுட்டு, மேபி தெரிஞ்சவங்க அதை பற்றி பேசலாம். ஸோ ஆல் தீஸ் இன்டர்னல் கான்வர்சேஷன். அப்புறம் இன்னொரு இந்த 2 தடவை அவருடைய உணர்ச்சிகள்லாம் வந்து பேய்களாக வந்து அவர்கிட்ட பேசுவாங்க. அந்த இடம் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அது நீங்கள் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து புதுசாக நான் பார்த்தேன், அதில் மாடு வந்து பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பால் தானே குடிக்குமோ சம்திங் லைக் தட். அதுக்காக ஏதோ ஒரு தடை ஒன்று பண்ணியிருப்பாங்களாம். அதுவும் எனக்கு புதுசாக எனக்கு தெரியாதது, யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ தோஸ் ஆர் திங்ஸ் ஐ லைக் இட். த இன்டர்னல் கான்வர்சேஷன்ஸ் எஸ்பெஷலி ரொம்ப டீப்பாக ஐ திங்க் ஹிந்து ஃபிலாசபி சைடில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் வெரி குட். நெகட்டிவாக பார்த்தோன்னா எதுவும் எனக்கு பெருசாக தெரியல.